உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள், குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 30க்குள்ள என்ன நடக்கும்? டிசம்பர் 31க்குள்ள என்ன நடக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 1 நாளுக்குடையவர் உச்சம் பெறுகிறார். ஒரு மனுஷனுக்கு 1 நாளுக்குடையவர் உச்சம் பெற்று எங்க போய் உச்சம் பெற்றான்னா 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கான். 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு நம்ம பாஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். திடீர்னு நம்ம பாஸ் இந்த ஆளுக்கு திடீர்னு இந்தியாவில் வேற ஏதோ கான்பூருக்கு மாற்றி விட்டாங்க, இன்னிலிருந்து நீங்கள் தான் டீம் லீடர். நானா? ஆமாம், நீங்கள் தான் டீம் லீடர். சேர்ந்தாப்புல 20 மெயில் அனுப்பவே எனக்கு தெரியாதே, என்ன போய் 20 ப்ரெசன்டேஷன் அனுப்ப சொன்னால் நான் என்ன பண்ணுறது? மார்னிங் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வரிசையாக சேஃப்டி மீட்டிங், குவாலிட்டி மீட்டிங், ப்ரொடக்ஷன் மீட்டிங், ஆல் மீட்டிங். இந்த நேரம் தான் நம்ம ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. இதே அப்படியே நடக்கும். வேணா பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்னிங் மீட்டிங் பிஸியாக இருக்கும். வாட் இஸ் எனக்கு தெரியல, வாட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சார், அப்படி திட்டிகிட்டு இருப்பீங்க. அப்போ தான் டாடா ஸ்கைக்கு ரீசார்ஜ் பண்ணலையா அப்படின்னு ஃபோன் வரும். நான் பண்ணுறேன், இல்லை இப்போ பண்ணிட்டு சொல்ல, டிவி தெரில, இந்த பண்ணுறேன் இருமா, நான் டீம் லீடருமா, 4 பேரை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். 1 நாளுக்குடையவர் உச்சம் பெறும்போது நீ யாருக்கு வேணா டீம் லீடராரு, ஆனால் உனக்கு டீம் லீடர் நான் தான். ஆமாம், கரெக்டு. 1 நாளுக்குடையவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை, மனது தடுமாறும் நண்பர்களே. அதுதான் சொல்ல வரேன். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். டோன்ட் கெட் எமோஷன். இந்த எமோஷன் தான் பெரிய ப்ராப்ளம். இந்த எமோஷன் மட்டும் ஆகாமல் இருந்தீங்கனாலே எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 1 நாளுக்குடையவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது எமோஷன் ஆகாமல் இருக்கு. அதுதான் நீங்க பார்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ ராசிநாதன் குரு 8ல் மறையும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். யாராவது தீர்த்தவாரி 6 மணிக்கு மேல நமக்கு ஆற்றுல இறங்கி தான் பழக்கம், சந்தோஷம். தீர்த்தவாரிலாம் பண்ணலன்னா நேராக கூட்டு போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவா. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறது லிவருக்கு செய்யும் மிகப்பெரிய பிரச்சனை. அது பண்ணாதீங்க. அப்போ அடுத்ததாக 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 2 பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், பணம் வரப்போகிறது. 4ல் சனி வேற வக்ர நிவர்த்தி அடைகிறார். எழுதி வச்சுக்கோங்க, ப்ரமோஷன் கிடைக்கும். அது அதிரடி ப்ரமோஷனாக இருக்கும். சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேரே ஆகலை. இப்போ தான் நீங்கள் A2 கொடைக்கானல் போகலாமா, குழுவாளி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லவோ இல்லையோ, நீங்கள் வந்தல்லோ, நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் போய் இன்பச் சுற்றுலாக்க பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, இன்பம் இதெல்லாம் பார்க்குறார். இந்த நேரத்தில் போய் இவன் பேப்பரை போட்டு போயிட்டான். இப்போ நான் தான் டீம் லீடர், நானே டீம் லீடர் இருந்து நானே லீவ் எடுக்க முடியாது. யூனிட் பி மோர் ரோல் மாடல் டு எவ்ரி ஒன். நம்ம விபி வேற, இவன் வேற ஒருத்தர். A2யா, அதான் நானும் சொல்கிறேன், A2 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு லீவ் எடுங்க. டார்கெட்டு இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், ஒர்க் டென்ஷன் அதிகமாகும், மைண்டை நிலைநிறுத்த முடியாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ குழுவாளி அடுத்த வருஷம் போகலாம். ஸோ அப்போது 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும். 2ஆம் இடத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்த்து ப்ரொமோஷன் தரார். ப்ரொமோஷன் கிடைக்கும் போதே வாங்கிக்கிங்க. மேனேஜர் இவர் போகிறார், கான்பூர் போகிறார், எங்கன்னா போகிறார், அது நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு தேவை அந்த சீட்டு. அது கிடைச்சிருச்சா சந்தோஷம். அதை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. அப்போ 3ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு பிற வெற்றிகளை தருகிறார். 10க்குடைய புத பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 7 10க்குடையவர் என்பதால் 12ஆம் இடத்தில் இருப்பதால் மிகச் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்டதெல்லாம் வேற, இனிமே தான் நீங்கள் வேற லெவலில் பார்க்க போறீங்க.
அப்போ இந்த பிகில் படத்தில் வர மாதிரி தான், ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இனிமே தான் அடித்து விளையாட போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு காலம். ஜூனுக்கு அப்புறம் உண்மையிலேயே குரு 8ல் மறைஞ்சிருவார். குரு அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தரும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ. குருவை போய் பிடிங்க, குரு காலில் விழுங்க, ஆலங்குடி போங்க, திட்டை போங்க, குருவை பாருங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம்னா வேற எதுவும் கிடையாது. அடுத்ததாக சனி 4ஆம் இடத்திலிருந்து 6ஐ பார்க்குகிறார். சனி அடுத்ததாக 10ஐ பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 பேருக்கு தான் அந்த ஆப்ஷன். ஒன்று மீனத்துக்கு, ஒன்று மிதுனத்துக்கு, ஒன்று தனுசுக்கு. இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் சனி பகவான் 10ஓடு சேர்ந்திருக்கிறார். 10ஐ சனி பகவான் பார்க்கும்போது பிராண்ட் ஆக்குறார். பிராண்டு. அப்போ சனி பகவான் பிராண்ட் ஆக்கும் போது புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபயர் ஆக போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. டீம் இப்போ நான் இப்போ சொன்னதுலேருந்து அவர் முகத்தையே பாருங்கள், டீம்மேட்டே பாருங்கள். ஆமாம், ராசி பலன் வருது, நீ இன்னும் இங்கே உட்காந்துருக்க, நீ இன்னும் கான்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அது கண்டிப்பாக போயிடுவார், உங்கள் நினைப்பே போயிடும். அப்போது தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பு. நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனால் இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார், அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்போ ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிச்சாரமாக பெயர்கிறார், கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியமாக சேர்ந்து என்னென்னமோ பண்ண போது முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அந்த மாதிரிதான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மல் ஆயிட்டார். இத்தனை நாளாக சனி கொஞ்சம் வேலை மேலே இருந்தார், இப்போ நார்மல் ஆயிட்டார். இப்போ நார்மலாகி இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது. இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா, குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம், குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி, நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணுறது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க, ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு, என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்ணுறார். அப்போது இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியாக மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3, 6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் 6 கூடிய புதன் 8ல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடை போகுது, நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சுருக்கீங்க, லைஃப்பில் இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை தனுஷ ராசி. அதாவது மனுஷ முகம், மிருகத்தோட உடல். ராமர் பிறந்த ராசி. ராமர் அந்த பொறுமையாக இருக்கும், வில் எடுத்தாருன்னா ஆளகாலி பண்ணுறார். ஸோ அந்த தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது. 25 நல்லா இருந்தது. அது வந்து ஒரு மிக்ஸ்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா
சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் நம்ம நிறைய தப்பிச்சிட்டு வந்தோம். ஏன்னா நம்மள குரு பகவான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தார். அதனால் லைட்டாக ட்ரபிள் வந்தாலும் நம்ம சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேவா? இந்த 26 வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அது நம்ம சொன்ன மாதிரி ஜாக்பாட் ராசிகள் இதுவும் ஒன்றுங்க. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் ஜாக்பாட் ராசி இருந்தாலும் தலைவர் சனி பகவானும் பார்க்கறதுனால அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். 1. 2, கையில் பணம் நல்லபடியாக கையில் பணம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஆனால் செலவுகள் கூட வரும். பார்த்து செலவு பண்ணணும். சரிங்களா? சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். காசு வரும், கொஞ்சம் உஷாராக இருந்தால் சேமிக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு செலவாயிடும். அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 3ஆம் இடம் நல்லாயிருக்கு. முயற்சி ஸ்தானம். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ், முக்கியமாக படிப்பு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ரொம்ப முக்கியம் அப்ராடுக்கு போகிறவங்க. ஏன்னா ராகு பகவான் வேறு இருக்கார், காற்று ராசி. அப்ராடுக்கு போகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு. நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறதா இருந்தாலும், நீங்கள் வந்து அப்ராடுக்கு எக்ஸாம்ஸ் ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே சூப்பரான வாய்ப்புங்க. கண்ணை மொழி ட்ரை பண்ணால் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அது வந்து ஒன்றும் சில காலங்கள், சில மாதங்கள் இருக்கிறத ட்ரை பண்ணுறதுக்குனா கூட இப்போவே அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சுருங்க. ஒரு அப்ளிகேஷன் எழுதி நம்ம தன ஆகர்ஷண ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லி தருவோம். எப்படி வந்து ஒரு தன ஆகர்ஷண பத்திரிக்கை எப்படி ரெடி பண்ணுறது. இப்போ நம்ம அப்ராடு போகணுன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், நாங்கள் ஒரு விஷுவல் போர்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். அவ்வளோ வேலை செய்யும். அந்த மாதிரி விஷுவல் போர்டுலாம் கூகுளில் டைப் அடித்து பாருங்கள். இல்லை இந்த கிளாஸ் கற்றுக்கணுனாலும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். அது பிரகாரம் நீங்கள் ட்ரை பண்ணால் ஜாபு ப்ரொமோஷனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4ஆம் இடம். நீங்கள் வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். இந்த வண்டி வாங்கினாலும் அது ஒரு ரிப்பேரு, ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். அதனால் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க. அப்படி தேவைப்படுது சார், எனக்கு வேறு வழி இல்லை, கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜோதிடரை பார்த்து உங்கள் ராசி கட்ட பிரகாரம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றத பாருங்கள். நகையா, தங்கமா, ஸ்டாக் மார்க்கெட்டா, எதுன்றதை பார்த்து இது பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து 5ஆம் வீடு நல்லாயிருக்கு. கோவில்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோடு போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக குலதெய்வம் கோவில், காவல் தெய்வம் கோவில், முருகர் கோவில், அம்பாள் கோவில், இங்கெல்லாம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம எப்பவுமே சொல்கிறது, குலதெய்வம் கோவில் ஃபஸ்ட்டு போங்க. அடுத்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற உங்களை பாதுகாக்கிற அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் எல்லை கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ஊர் எல்லை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 3ஆவது உங்களோட இஷ்ட தெய்வம் கோவில் போயிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அதுதான் ஒன்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 6ஆம் வீடும் நல்லாயிருக்கும். உங்களுடைய எதிரிகள் தொல்லை கம்மியாகும். உடல் உபாதைகள் இது எல்லாமே கம்மியாகும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அதையும் சனி பகவான் பார்க்கணுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க. சூப்பரான விஷயம் அப்படின்னா 7ஆம் வீடு குரு பகவான் அதே வீட்டில் இருக்கார். அதனால் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு நல்லபடியாக அமையுங்க. பொண்ணு மாப்பிள்ளை தேடுறீங்க, சூப்பராக அமையும். ஏற்கனவே பார்த்தாச்சுன்னா இந்த வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக பண்ணலாம். நீங்கள் எப்போயும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் நம்ம எப்போயுமே சொல்கிறது, புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாளில் போய் பார்க்குறதா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பெஸ்ட்டான நாட்கள். ஸோ கல்யாணத்துக்கும் சூப்பராக டைம் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று லவ்வர்ஸ்க்கும் நல்லா இருக்குது டைம், ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த லவ்வை வந்து மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமு. அப்பா அம்மா பார்த்து பேசுங்க, எல்லாம் நல்லபடியாக அமையும். 8ஆம் வீடும் நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு நம்ம நிறைய சொன்ன சுப செலவுகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கடன் வாங்காமல் யார் கல்யாணம் பண்ணுறா? கடன் தேடிங்கனாலும் கடன் வரும். தேவையான அளவுக்கு மட்டும் அதிகமாக வாங்கி பிரச்சனையை மாட்டிக்காதீங்க. கடன் கொடுக்குறதும் பார்த்து யோசித்து கொடுங்க. தீர்வு நம்ம சொன்னோம்ல, தனுஷ ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ கடன் கொடுக்குறது வாங்குறது டாக்குமெண்டேஷன் பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா? இவருக்கு கொடுத்தேன், இவளுக்கு கொடுத்தேன், இல்லை இவர்கிட்ட வாங்கினேன், இவ்வளவுக்கு வாங்கினேன், இதுதான் டென்யூர். அந்த டாக்குமெண்டேஷன் வச்சுன்னா அது பரிகாரமாகவும் வேலை செய்யும். ஏன்னா குரு சனி அதே சமயம் உங்களை லீகலாகவும் காப்பாற்றும். சரி, குருமார்களை போய் பாருங்கள். ஓகே? ஏன்னா உங்களது கேது பகவான்லாம் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது நம்மளை கைட் பண்ணுறது யாருன்னா குருமார்கள். குருமார்கள்னால் சீனியர்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள். அவங்கள போய் பாருங்கள். தொழில் ஸ்தானம் பத்திரம். ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால சின்ன சின்ன ட்ரபிள் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பொறுமை. அந்த பொறுமையை
பத்திரமா கவனிச்சுக்கிட்டிங்கனாவே ஆஃபீஸில் சமாளிச்சிடலாம். 11ஆம் வீடு நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லபடியாக வரும். நீங்கள் ஏதாவது சீட் ஃபண்டு, பிஸ்னஸ்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நகை, தங்க நகை, முக்கியமாக தங்க நகைலாம் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். தேவைப்பட்டதுன்னா அந்த ப்ராஃபிட்டை எடுத்து கொஞ்சம் செலவும் பண்ணிக்கலாம், இல்லை மேலேயும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் வீடு நல்லா இருக்குது, சுப விரயம் வரும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பண்ணலாலும் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஸ்ரீராமர், தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமைகளில் போயிட்டு வியாழன் ஹோரையில் வழிபடலாம். இதுவும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மஞ்சள் துணிகள் உடுத்துறது இல்லை ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரசாதங்கள் வந்து லெமன் ரைஸ், நீங்கள் சக்கரை பொங்கல் இதெல்லாம் அன்னதானமாக கொடுக்க உங்களுக்கு இந்த 2026 வந்து சூப்பராக அமையுங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா. இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார், அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார், சரிங்களா. அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார், சரிங்களா. இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2025 இறுதி 30 நாட்கள் இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு உற்சாகமாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்போடு இருப்பீங்க. கடந்த ஒரு 6 மாதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வு தன்மையோட இருந்திருப்பீங்க. காலையில எந்திரிச்சு நம்மளால ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்யணும், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணா கூட ஏதோ ஒரு சில தடைகள், அடுத்து பாத்தீங்கன்னா உடல் பலவீனமான ஒரு சூழல், இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கிறதுனால உங்களால சில விஷயங்களை செய்ய முடியாமலேயே சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. அடுத்து நிறைய ஒரு விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச இந்த தனுசு ராசி என்பர்கள் இடைவிடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இது இந்த 2025 மே மாதத்துல இருந்து அந்த முயற்சிகள் அதிகப்படியாக
இருக்கு. அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஒரு 20% அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இன்னும் முழுவதுமாக ரீச் பண்ணல. அதை நீங்க இந்த டிசம்பர் மாதம் ஒரு 50% ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த டிசம்பர் மாதம் மிகவும் சுறுசுறுப்போடையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசியின் மீது சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல பயணிக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய நபர்களுக்கு வேலை அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நீங்க விட்ட வேலை அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையா கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டீங்க. ஆனா கிடைச்ச வேலையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. இதனால அந்த சோர்வு தன்மை அதிகப்படியாகி நமக்கு இன்னுமே எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு இடத்துல முடங்கி போன நபர்கள் கூட இந்த டிசம்பர் மாதம் நல்ல சுறுசுறுப்போடு நல்ல அந்த வேலை அமைப்புகள் உங்களை சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் மிக அருமையாக வரும். தொழில் ரீதியான முன்னேற்றம்னா சும்மா சாதாரணமான ஒரு முன்னேற்றம் கிடையாது. நீங்க நல்ல ஒரு உயர்ந்த ஒரு இலக்கை அடைவதற்குண்டான ஒரு முன்னேற்றம். உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் வரும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய இன்டர்னல்லயே நீங்க சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப அதையும் தாண்டி ஒரு இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான சில ரெஃபரன்ஸ், இந்த மாதிரியாகலாம் அந்த தொழிலை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொந்தமாக ஒரு ரீட்டைல் ஷாப், ஒரு பிசினஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அங்க அரசாங்க அதிகாரிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லீகலான சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சைடு பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே பலவீனமாக போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இதனால உங்களுடைய பிசினஸ்ல இருந்து அதிகப்படியான வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தும், அடுத்து பாத்தீங்கன்னா அதன் மூலமாக லாபங்கள் அதிகரித்தும் வழங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சமசப்தம பார்வையாக இந்த 3 கிரகங்களையும் பார்க்கறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ், இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது ஒரு படி முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். டீச்சிங் தொழில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு, நல்ல அரசாங்க துறையில மாறுவதற்கு உண்டான ஒரு ப்ரமோஷன்ஸ், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் பெர்மனண்டாக, அதாவது தற்காலிகமாக வேலை பார்த்த அமைப்புகள் எல்லாமே இப்போ நிரந்தரமான ஒரு வேலை அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அது வெளியூரா இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, இங்கே நீங்க லோக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு உண்டான ஒரு நிரந்தர உத்தியோகம் அப்படின்றது மிக அதிக அளவு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய வீடு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ப்ராப்பர்ட்டில இருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய வேலை அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான முறையில இந்த தனுசு ராசி என்பர்கள் அதற்குண்டான சில முயற்சிகளை செய்து அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட சில தடைகள் இருந்து முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், இந்த மாதிரியான திருமண தடைகளை
ஊக்குவிக்கக்கூடிய எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே விலகி இந்த மாதம் மிகவும் துரிதமாக உங்களுக்கு வரன் அமைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த மாதத்திலேயே வரன் பார்த்து பிக்ஸ் பண்ணி நீங்க தை மாதம் இல்ல அடுத்த பிப்ரவரி மார்ச் மாதத்துல அந்த திருமண தேதிகள் குறிப்பிடக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு மிக நெருக்கமான முறையில அந்த திருமண வரன்களை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி என்பர்கள் பெற போறாங்க. இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய திருமண உறவுகள்ல கணவன் மனைவி உறவு, அடுத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாருமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் அவங்க குடும்ப உறவுகள் மீது பெரிய அளவுக்கு ஒரு பாச பிணைப்போட இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயுமே விரக்தி, எல்லார்கிட்டையும் ஒரு ஏமாற்றம் அடைந்ததுனால எல்லாரையுமே வெறுத்து போய் ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் இந்த டிசம்பர் மாசம் கொடுக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய ஆன்மீக தேடல் அப்படின்றது இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்த சில தெய்வங்களினுடைய வழிகாட்டுதல்களும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்ம ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம முன்னாடி நின்று நம்மளை வழி நடத்தணும். அதுக்காக தான் அந்த பிரார்த்தனையே. சும்மா நம்ம பாட்டுக்கு நம்மளும் கோயிலுக்கு போனோம், நம்மளும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். இப்ப நிறைய பேர் கோயிலுக்கு போறதே ஒரு ஹாபியா வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல உடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடுறது, அந்த கோயில்ல போய் சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஆகலாம். எந்த விதமான ஒரு பழக்க வழக்கங்களும் தொடரக்கூடாது. தொடர்ந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு சாபமாக, ஒரு தோஷமாக உங்களுக்கு வராது, உங்களுடைய சந்ததியினருக்கு கண்டிப்பாக வரும். இது ஒரு குல தோஷமாக மாறுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குருவை எந்த அளவுக்கு நம்ம நிந்தனை செய்தா அந்த தோஷம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது சில தவறுகள் செய்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தோஷமாக மாறும். அதனால கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை 100% ஆத்மார்த்தமாக வைங்க. உங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து போகாதீங்க. அங்க போய் ஒரு பிக்னிக் டூர் மாதிரி போனீங்கன்னா அந்த தோஷம் உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கும். அதனாலதான் இவ்வளவும் ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிமலை முருகனை நீங்க பிரார்த்தனை செய்யணும். அந்த சுவாமிமலை முருகனை பிரார்த்தனை செய்யும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த தெய்வம் நம் முன்னாடி நின்று வழிகாட்டணும். அந்த அளவுக்கு அந்த தெய்வம் நமக்கு ஒரு அரணாகவும் ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். அது இந்த மாதத்துல அந்த சுவாமிமலை முருகன் மீது நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அது 100% ஒரு முன்னின்று நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் இன்னும் தீராமல் இருக்கு. அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் தீர்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 1,00,000க்குள்ள இருக்கக்கூடிய கடன்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு அந்த கடன் நெருக்கடிகள்னால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தெய்வ வழிபாடு மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்கள் வியாழக்கிழமை இந்த முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. டைரக்டா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாசத்துல 2 நாள் அந்த கோயிலுக்கு போகலாம். இல்ல நீங்க வீட்டுல இருந்தபடியே வழிபாடு பண்ணலாம். இல்ல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாம். இந்த ஜெனரலாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கடன் தொந்தரவுகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த சுவாமிமலை முருகனுக்கு ஒரு 4 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 4 தீபம்ன்றது உங்களுக்கு சில தொந்தரவுகள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது போக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதற்குண்டான தீப வழிபாடு அப்படின்றத கண்டிப்பாக எங்களால சொல்ல முடியும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.